பேரனின் மகன் வறுமையில் வாகனங்கள் இன்றி தெருவில் பசியோடு நடப்பான். பெரிய சாபம் தானே சார்? இப்படி யாராவது சொல்லலாமா? உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் பசியோடு தெருவில் நடப்பான்னு சொல்றான். நால இண்டிவிஜுவலா படிக்கிறவ தானே, எனக்கும் பொருந்தம் தானே அது. இவன் என் பேரனை மகனை பற்றி எப்படி சொல்ல முடியும்? எங்க அப்பா சைக்கிள்ல போனார், நான் ஸ்கார்பியோல வரேன், என் புள்ள BMW வரும், என் புள்ளனுடைய பேரை லம்போகினில வருவான். அதுக்கு அவன் மகன் கண்டிப்பா ஹெலிகாப்டர்ல தான் வந்து இறங்கணும். அது எப்படி வறுமையில் நடப்பான்? என்ன சொல்றான் இந்த ஆளு? அடுத்து படித்தேன், என் காலில் இருந்து தரை நகர்ந்து போனது, அதை அப்படியே உங்களிடத்தில் கடத்துகிறேன். சிரமமான சூழல், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான். எவ்வளவு பெரிய பாடம்! பணம் படைத்தவர்கள், நான் இப்படி சொல்றேங்க, இந்த தலைமுறைக்கு நீங்கள் தர வேண்டியது வசதியான சூழல் இல்லை, வலிமையான சூழல். வலிமையான சூழல் உருவாக்குவதற்கான சூழலை யார் எந்த தலைமுறை உருவாக்குகிறதோ அந்த தலைமுறை தான் மிக வலிமையான ஒரு தலைமுறை உருவாக்கி விட்டு போகும்.